கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிட்சியமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மீண்டுமாக பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் தரிசனமாவார் என்று அவர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானுடைய காரியங்கள் கிரியைகள் ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு சொல்லிவிட்டு அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எந்தெந்த காரியங்களிலே கை கொள்ள வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துவதுதான் 10ஆம் அதிகாரம். அதாவது கிறிஸ்து நமக்காக என்னென்னலாம் செய்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு நாம் கிறிஸ்துவுக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், என்றால் பொருள் என்றால் ரியாலிட்டி, ஆக்சுவல், அதுதான் உண்மையானது, ஒரிஜினல் என்ற அர்த்தத்தை உடையது. நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அதாவது செலுத்துகிறவர்களும் செலுத்துவதற்கென்று வருகிறவர்களும், அது ஆசாரியனும் தனக்கென்று செலுத்துகிறான், மனிதர்களும் தனக்கென்று செலுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட தொடர்ந்து செலுத்துகிற இந்த பலியானது அவர்களை கம்ப்ளீட்டாக பூரணமாக சுகப்படுத்தாமல், பூரணமாக மன்னிக்காமல், மன்னிப்பை கொடுக்காமல், பூரணமான ஒரு விடுதலையை, மனசாட்சி, குற்ற மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கப்படுதல் நடக்காமல் இருக்கிறது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று எண்ணி உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு அந்த உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினாலே அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அதாவது ஒரு முறை இந்த வருடம் என்னுடைய பாவத்திற்காக நான் பலிகளை செலுத்தி விட்டேன் என்றால் அடுத்த வருடம் திரும்ப போய் நான் செலுத்தணுன்ற தேவையில்லை. வருடம் நான் செலுத்தி கொண்டே இருக்கிறேன் என்றால் அந்த பாவம் இன்னும் எனக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு எனது மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது, உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். அதைத்தான் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் பலி செலுத்த போகும்போதெல்லாம் எனக்கு பாவம் இருக்கிறது, என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, அதற்கான நான் பிரயச்சித்தத்தை தேடியாக வேண்டும் என்ற ஒரு நினைவை அது தந்து கொண்டே இருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிறையத்தி செய்ய மாட்டாதே. நாம் பரலோகத்தின் பிரஜாக்கள் என்று பார்த்தோம், பரலோக பொக்கிஷம் என்று பார்த்தோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ள பொருட்களே நம்மை சுத்திகரிக்க முடியும் என்பதையும் பார்த்தோம். அதனால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எந்த இரத்தமும், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சபிக்கப்பட்டவைகள் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவை நாம் தியானிக்கும் போதெல்லாம் ஆதியாம படைப்பும் மனிதர்கள் விழுந்து போனதும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் எப்பொழுதும் நாம் ஒப்பிட்டு மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இந்த காளைகள், வெள்ளாட்டுக்கடாகள் இவைகளெல்லாம் சபிக்கப்பட்டவைகள். ஆதாமினாலும் ஏவாள் செய்த பாவத்தினாலும் பூமி சபிக்கப்பட்டது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பணிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். இதெல்லாம் பரலோகத்தில் நடந்த நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளை தீர்க்க தரிசனமாக தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். ஏனெனில் மனிதர்களை இயேசு கிறிஸ்து ஏன் வருகிறார், என்ன சூழ்நிலையிலே அவர் மனிதனாக வருகிறார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தேவன் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை முன்னமே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாராம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அதான் நீதி, தேவ நீதி, அதான் சித்தம். அதாவது தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையான ஒரு விரோதம் உண்டாகிவிட்டது. தேவன் பிசாசை தனது சமூகத்திலிருந்து விரட்டி எடுத்தபடினாலே, அந்த அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டம் விரட்டி அடிக்கப்பட்டபடினாலே அந்த இடத்திலே மனிதனை உண்டாக்குகிறார். தேவதூதர்களும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தேவனுக்கு பிரியமான படைப்பாய் இருக்கிறதை கண்டவுடனே மனிதனுக்காக அவர் அழகழகான அண்ட சராசரங்களிலே பூமியையும் படைத்து அவை பயங்கரமாக ஆண்டவர் உருவாக்குகிறார். ருசித்து உருவாக்கப்பட்ட வஸ்து தான் மனிதன். அப்போ பிசாசானவன் இது தேவனுக்கு மிக பிரியமான ஒரு கிரியையாக இருக்கிறது, கிரியேஷனாக இருக்கிறது என்று சொல்லி பிசாசு தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் தனக்கு எடுத்துக்கொள்ளுகிறான்.
அப்போது ஆண்டவர் இந்த சூழலே நான் இப்படித்தான் இதை ரட்சிக்க வேண்டும், இப்படித்தான் இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த டிஸ்கஷனில் கிறிஸ்து சொல்லுகிறாராம், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. ஆமாம், பிசாசுக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய அந்த விரோதத்தில் நீதியை நிலைநாட்ட நான் வருகிறேன். இதோ புத்தகச் சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார். வார்த்தையாகிய தேவன் சொன்னாராம், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி, சித்தம் என்று வரும்போதெல்லாம் நியாயம் என்பதை நீங்கள் நீதி, தேவ நீதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வருவதுதான் முழுமையானது. ஆதலால் அவர் வர வேண்டும் என்று சொன்னால் மாதிரி உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தேவ நீதியை இந்த பூமியிலே நிலைநாட்டினார். அந்த நீதி நிமித்தமாக அந்த நீதியை நாம் விசுவாசிப்பதினாலே நாமும் நீதிமானாக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட மெய்யான ஒரு சுத்திகரிப்பு இந்த பூமியிலே இருக்கிற வேற எந்த வஸ்துவுக்கும் இல்லை. பூமியும் வானமும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நித்தியமாக தேவனோடு வாழ்வதற்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய ஜீவன் ஆத்மா மாத்திரமே விலையேற பெற்றது. எந்த அளவுக்கு விலையேறப்பட்டது என்றால், கிறிஸ்துவின் உயிரையும் சரீரத்தையும் தியாகமாய் கொடுக்கும் அளவுக்கு, கிரயமாய் கொடுக்கும் அளவுக்கு விலையேறப்பட்டது. திரும்ப திரும்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக இந்த பூமியிலே ஆசாரியர்கள் செய்து வந்த காரியங்களை அவர் ஒரே முறையிலே செய்து தேவனுடைய வலது பரிசத்திலே நமக்காக உட்கார்ந்திருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நானே வாசல் என்ற வசனத்தை நீங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். பரலோகத்திலே பிரவேசிக்க ஒரு மனிதன் விரும்புகிறான் என்றால் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். கிறிஸ்து அங்கே வாசலாய் இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவருக்குள்ளாக நாம் நுழையும் போது அவர் இரத்தத்திற்குள்ளாக நாம் நுழைகிறோம். அதனால் தான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை முழுமையாய் புரிந்து கொண்டு அவருக்குள்ளாக அவருக்கென்றும் வாழும்போது தேவன் நமக்கு ஒரு பூரண ரட்சிப்பை நமக்கு தருகிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் விடுதலை மனிதர்களுக்கு தேவை. மனிதனையும் தேவனையும் பிரிப்பது பிசாசு. அந்த பிசாசை அந்த அதிகாரத்தை, அவனுக்கு இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான தனது மரணத்தினாலே ஜெயித்து விட்டார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசை தோற்கடிக்கிறான். இப்படி பிசாசை தோற்கடித்து கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகிற ஒவ்வொரு மனிதர்களும் வந்து சேரும் வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்படி கிறிஸ்துவை பின்பற்றும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நித்தியமாய் நாம் பூரணப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே வாழுவோம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருமுறை தேவ சமூகத்திலே நாம் ஜென்ம ஸ்வாவ பாவங்களுக்காகவும் உணராமல் செய்த பாவங்களுக்காகவும் தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை முற்றுமாக மன்னித்து கிறிஸ்துவை தேவன் ஏற்றுக்கொள்வது போல கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அதை இனி நினைக்காதபடிக்கு புதிதாய் பிறந்திருக்கிற மனிதனைப் போல நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அவர் மன்னித்ததுண்டானால் நாம் இனி பலி செலுத்த தேவையில்லையே. உலகளாவிய கிறிஸ்தவர்கள் யாருமே பலி செலுத்த மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால் விடாமுயற்சியாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதை 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். நமக்கு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நான் முன்பு சொன்னது போல அவருடைய அந்த வாசலிலே, கிறிஸ்து என்கிற வாசலிலே நுழையும் போது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகி அவரோடு கிட்டி சேரும் தைரியம் உண்டாகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போமானால் மனம் இரத்தத்தினாலே மிகவும் சமீபமாகிறது என்று சொல்லலாம். மோசே வேலைக்காரனாக தேவ சமூகத்தில் நின்றான். ஆரோனும் ஒரு வேலைக்காரனாக நின்றார்கள். ஆனால் இவரோ வீட்டின் அதிபதியாக இருந்து மகா பிரதான ஆசாரராக நமக்கு இருக்கிறார். ஒரு ஜமீன்தாரின் வீட்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் போது
போது வேலைக்காரன் வழியாக நாம் பிரவேசிப்போம் என்றால் வேலைக்காரனைப் போல நாம் இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு நிற்க வேண்டும். ஆனால் குமாரனோட நண்பனாக நாம் பிரவேசிக்கும் போது தகப்பனார் குமாரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரோ அந்த மரியாதை அவனுடைய நண்பர்களுக்கும் கொடுப்பார். இப்படி கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு கிட்டிச் சேரும் நெருங்கிச் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். அது நமது துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்படி மகிமை நிறைந்த பிதாவை நாம் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனானவர் எப்படி தன் எஜமானாகிய பிதாவை சந்திக்கும் போது கனத்தையும் மரியாதையும் பண்பையும் கடைபிடிப்பாரோ அதை பார்த்து நாமும் நமது நண்பனின் தகப்பனிடத்தில் பேசும்போது அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த மரியாதை நாம் கடைபிடிப்போம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த துர்மனசாட்சி நீக்கப்பட்ட சுத்த இருதயமாகவும் கழுவப்பட்ட சரீரமாகவும் உண்மையுள்ள இருதயமாகவும் விசுவாசத்திலே பூரணமாய் நிலைத்திருக்கிறவர்களாகவும் நான் கிறிஸ்துவன் மூலமாக பிதாவினிடத்திலே சேர வேண்டும். நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஏனெனில் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று நம்ப வேண்டும். கிறிஸ்துவின் அன்புக்கும் நற்கிரியைக்கும் அடையாளமாக நாம் ஒருவரையொருவர் கவனித்து அப்படிப்பட்ட அன்பும் நற்கிரியையும் உடைய சபைகளை நாம் சபைகளாக கூடி வருதலை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். தேவனின் இரண்டாம் வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே அவ்வளவாய் நாம் மனிதர்களை திசை திருப்பி தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றும்படியாக புத்தி சொல்ல வேண்டும். மெய்யான சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் அறிந்த நாம் அந்த அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமானால், துணிந்து பாவம் செய்வோமானால், பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே நாம் கவனமாக எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்படி வீழ்ந்து போகிற பாவிகள் தேவனுக்கு விரோதிகளாய் இருக்கிறோம் என்றும் தேவன் தமது விரோதிகளை கோபத்தினால் பட்சிப்பார் என்றும் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவர்களே இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளால் நியாயந்திருக்கப்பட்டார்களே, கல்லெறிந்து கொல்லப்பட்டார்களே. தேவனுடைய குமாரனை நாம் மறுதலித்தால், காலின் கீழ் மிதித்து அவரை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி அல்லது அவர் மூலமாய் வருகிற நன்மைகளை மட்டும் அனுபவித்து விட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எவ்வளவு கொடிய ஆக்கினையை அடைவோம் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த மாதிரி காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அறிந்து தப்பு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். இது பாவம் என்று தெரிந்தும், இது தவறு என்று தெரிந்தும், இது அநீதி என்று தெரிந்தும் துணிந்து பாவம் செய்வோமானால் நியாய தீர்ப்பு மட்டுமே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒருவருக்கொருவர் கண்ணும் கருத்துமாக நாம் நம்மை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பி பிறரையும் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். யாருக்கு விரோதமாகவும் நம் ரிவெஞ்ச் பழி வாங்கக்கூடாது. தேவன் பழி வாங்குகிறவர். அவர்தான் எஜமான். மனிதன் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதில் செய்கிறவர் அவர்தான். பிற மனிதர்களை நியாயந்திருக்கும் அதிகாரம் நமக்கு இல்லை. மீறி நாம் நியாயந்திருப்போமானால் தேவனுடைய கரத்திற்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம் என்றும் தேவ கரம் நமக்கு விரோதமாய் செயல்படும் என்றும் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை மன்னித்தது போல அந்த மன்னிப்பின் நாளை நினைத்து, அந்த நாளிலே நாம் பிரகாசமாக்கப்பட்ட காரியங்களை நினைத்து, உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்து, நிந்தையினாலும் உபத்திரவத்தினாலும் வேடிக்கையாக்கப்பட்டதும் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருந்து கிறிஸ்துவை அறிக்கை செய்வதனாலே அநேக இழப்புகளை இழந்து, சொத்துக்களை கூட இழந்து, ஆண்டவரை நேசிப்பதற்காக அவர் ஏற்படுத்திட இந்த மார்க்கத்தின் வழியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களையும் கொள்ளையிட கொடுத்தார்களாம். இன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலன் உண்டாகுமாம். ஆதலால் இப்படிப்பட்ட தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நீங்கள் தைரியமாக இருந்து இந்த உலக ஆஸ்திகளை எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று எழுதுகிறார். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போனால் அவனுடைய ஆத்மா மேல் தேவ அன்பு இராது. நாம் ஏன் பின்வாங்கி போக வேண்டும்? நமது ஆத்மா கெட்டு போகும்.
ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். 33ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களின் அடிப்படையிலே இந்த எபிரேய புத்தகமானது பவுலினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எழுத்தாளர் தன்னையும் உயிரோடு இருக்கிறவராக, தன்னையும் இந்த காரியங்களிலே உடன்பட்டவராக இருப்பதைப் போல அவர் சித்தரித்து எழுதுகிறார். 34ஆம் வசனத்தின்படி, கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து உங்களை நீங்களே கொள்ளையிட ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். ஒருவேளை பவுலின் பிரச்சாரத்திலே நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்து எழுதுகிறார். பட்டணங்கள் தோறும் யூதர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு குழுவினர் இருந்தார்கள் என்றும் அவர் மூலமாகத்தான் புறஜாதிகளுக்கு மத்தியிலே பணி செய்வதற்கு பவுல் அவர்களை பயன்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம். யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் முறைமுறைகளை, அந்த நிழலை நிஜமாய் கிறிஸ்து செய்து முடித்தார் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நமக்கும் இது அநேக காரியங்களை கிறிஸ்துவின் அந்த ஜீவ பலியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வழி செய்கிறது. நமது ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.